கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் வாரும் என் உடன் வாரும் என் விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும் முன் செல்லும் என் விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளமெல்லாம் அதை வாஞ்சிக்குதே. நன்றி அப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமா எங்களை கிருபையாய் எங்களை பாதுகாத்து இந்த வேளையிலும் உடைய சமூகத்திலே அப்பா எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமேன் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் மாத்திரம் போதும், உடைய சமூகம் மாத்திரம் போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லா தீமிலிருந்தும் எங்களை காக்க உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய பிரசன்னம் இல்லாமல் அப்பா அந்த வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் எங்களோடு கூட வாரும் அப்பா. நாங்கள் எங்கு சென்றாலும் உடைய விசுவாசத்தின் ஓட்டத்திலே எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே. பலப்படுத்துங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக சங்கீதம் 147 அதிகாரம் அதனுடைய 10 மற்றும் 11 வசனங்கள். சங்கீதம் 147 அதிகாரம் அதனுடைய 10 மற்றும் 11 வசனங்கள். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார். குதிரை அதனுடைய பலத்தின் மேல் கர்த்தருக்கு விருப்பமில்லை. வீரனுடைய கால்களில் பிரியப்படார். அப்படி என்றால் தன்னுடைய பலத்தை நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அதில் பிரியப்படுகிற தேவன் இல்லை. தன்னுடைய காலில், வீரனுடைய கால், நான் என்னுடைய வீரம் என்னுடைய பலத்தினால என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும் என்பவர்கள் மீது கர்த்தர் பிரியப்படுகிறது இல்லை. அப்படி என்றால் யார் மீது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்றால், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அதாவது கர்த்தருக்கு பயம் இல்லாமல் நான் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும், என்னுடைய பலத்தினால் நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன் என்று ஒருத்தன் சொல்லுவானானால் அவன் மேல் கர்த்தர் பிரியமாய் இருப்பதில்லை. அதே போல தமக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவன் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து, அதாவது எனக்கு பலன் இருந்தால் கூட இந்த பலனை, இந்த வேலையை, இந்த காரியத்தை செய்து முடிக்கும்படியான கிருபையை அப்பா நீங்கள் தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்க. அவங்க மேலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, தன்னுடைய பலத்தினால் யாரும் எதையும் செய்து விடவே முடியாது. மனிதன் நினைக்கலாம், நான் என்னுடைய பலத்தினால நான் எல்லாத்தையும் செய்திருவேன் அப்படின்னு நினச்சா அந்த காரியம் வாய்க்குமா வாய்க்காது என்பது யாருக்கும் தெரியாது. எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். பலத்தின் மேல் பிரியப்படாத தேவன் தமக்கு பயந்தவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். தன்னுடைய பலத்தை நம்பாமல் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறாராம். அப்படி என்றால் பிரியமாய் இருப்பது மாத்திரமல்ல, நம்முடைய பலத்தில் அவருடைய கிருபையும் சேர்ந்து காரியங்களை வாய்க்க செய்யும். அன்பு பிள்ளைகளே, அவருடைய கிருபை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். நம்முடைய பலத்திலும் அவருடைய கிருபை வாய்க்க செய்யும். நம்முடைய பலவீனத்திலும் அவருடைய கிருபை எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்யும். அன்பு பிள்ளைகளே, ஆகப்படியினால் தன்னுடைய பலத்தை நம்பி இருக்காமல் கர்த்தருடைய கிருபைக்காக அவருக்கு பயந்து அவருக்கு காத்திருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஆகப்படியினாலே இந்த உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். பலவானாய் இருந்தாலும் அவன் செய்கிற காரியங்கள் வாய்க்குமா வாய்க்காது என்று தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவனுக்கு கர்த்தர் பிரியமாய் இருப்பது மாத்திரமல்ல, அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய அவர் கிருபைகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.